தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது பிலிப்பியர் 4 அதிகாரம் 1 வசனம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்பதே. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபையாருக்கு இயேசு கிறிஸ்து தாமே தன்னைத்தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார் என்றும் பரிசுத்தமான ஜீவியத்தின் அவசியத்தையும் எடுத்து சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் என்னுடையவர்களாக உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து தான் மிகவும் சந்தோஷப்படுவதாகவும் சொல்லுகிறார். அதே சமயத்தில் மிக முக்கியமான ஒன்றை சொல்லுகிறார். அதாவது கர்த்தருக்குள் உறுதியாக நிலைத்திருங்கள் என்பதாக. பிரியமானவர்களே, பலவிதமான உலகத்தின் காரியங்கள் பிலிப்பிய விசுவாசிகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது. பலவிதமான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் அவர்களுடைய விசுவாசத்தை குன்றி போகும்படி செய்தது. இவை எல்லாவற்றையும் அறிந்தவராக பவுல் அவர்களுக்கு கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று புத்தி சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும்போது பலவிதமான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் சவால்களும் நமக்கு எதிராக வருவது இயல்பானதுதான். கர்த்தருக்குள் நாம் உறுதியாக நிலைத்து நிற்கும்போதுதான் தக்க சமயத்தில் நமக்கு அவர் விடுதலையை கொடுத்து உன்னதமான இடத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். தாழ்மையுடன் நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உறுதியாக கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நின்று அவருக்கே மகிமையை கொண்டு வருவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் விசுவாசத்தில் குறைவுபடாதபடிக்கு உம்முடைய கிருபையையும் பலனையும் கொடுத்து எங்களை திடப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.